நேத்து ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கமெண்ட்ஸ ஒவ்வொன்னா படிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் அந்த ஒரு கமெண்ட்ட பார்த்தேன். அத படிச்சப்போ என் மனசு அப்படியே கனத்து போச்சு. ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இது வெறும் ஒருத்தரோட கமெண்ட் இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற பல ஆயிரம் இல்லத்தரசிகளோட நிஜமான வலி. நம்ம சப்ஸ்கிரைபர் ஜனனி கேட்டிருந்தாங்க, அக்கா, மனசு ரொம்ப பாரமா இருக்குக்கா. என் கணவர் மாசம் 45,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. வெளியில சொல்லும்போது இது ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியுது. ஆனா சம்பளம் வந்த 5வது நிமிஷமே 14,500 இஎம்ஐ போயிடுது. 8,500 சீட்டு கட்டிடுறோம். 6,000 வீட்டு வாடகை, 2,000 பசங்க ஸ்கூல் ஃபீஸ்னு பாதிக்கு மேல காணாம போயிடுதுக்கா. மீதி இருக்கிற அந்த சொற்ப காசுல தான் கேஸு, கரண்ட் பில்லு, மளிகை, பெட்ரோல், காய்கறின்னு எக்கச்சக்க செலவு இருக்கு. நிஜமாவே சொல்றேன்க்கா, மாசம் 20ஆம் தேதி ஆனா அடுத்த நாள் எப்படி ஓட்டப் போறோம்னு தெரியாம நான் தனியா உட்கார்ந்து அழுத நாட்கள் நெறைய இருக்கு. எப்படிதான் இதையெல்லாம் மேனேஜ் பண்றதுன்னே தெரியல. எங்களுக்காக ஒரு பட்ஜெட் வீடியோ போடுங்கக்கா. ஜனனி கேட்ட இந்த கேள்வி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற 80% மிடில் கிளாஸ் குடும்பத்தோட கசப்பான உண்மை. சம்பளம் வரும், ஆனா வராதுங்கிற நிலைமையில தான் நம்மள நெறைய பேர் இருக்கோம். 45,000 சம்பளம் வாங்குற ஒரு குடும்பத்தால நிம்மதியா தூங்க முடியுமா? இல்ல மாசம் முழுக்க கடன்ல தான் காலத்தை தள்ளணுமா? வாங்க ஜனனி, உங்களுக்காகவும் உங்கள மாதிரி தவிக்கிற பல பேருக்காகவும் ஒரு பிராக்டிக்கல் அண்ட் ரியலிஸ்டிக் பட்ஜெட் போட்டு பார்ப்போம். 45,000 சம்பளம் வாங்குற ஜனனிக்கே இந்த நிலைமைன்னா, அப்போ மிடில் கிளாஸ் வாழ்க்கைங்கிறது ஒரு கனவு மட்டும்தானா? இல்ல நாமளே பண்ற சின்ன சின்ன தவறுகளால நாமளே கடனை தேடி போறோமா? இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்டயும் ஒரு கேள்வி. உங்க கணவர் கையில சம்பளத்தை கொடுத்த உடனே உங்களுக்கு வர்ற முதல் ஃபீலிங் எது? அப்பாடா, சம்பளம் வந்துடுச்சுங்கிற சந்தோஷமா? இல்ல ஐயோ, இந்த மாசம் எப்படி சமாளிக்க போறோங்கிற பயமா? உங்க மனசுல என்ன தோணுதோ அதை இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் ஜனனிக்கு ஒரு நம்பிக்கைய தரலாம். வாங்க, ஜனனி சொன்ன அந்த கணக்க நாம கொஞ்சம் நிதானமா பிரிச்சு பார்ப்போம். 45,000 ரூபாய் சம்பளம் கேக்கும்போது எவ்வளவு கௌரவமா இருக்குல்ல. ஆனா அந்த 45,000த்துல ஜனனிக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய செலவு படை வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கு. ஜனனி சொன்ன கணக்குப்படி பார்த்தா இஎம்ஐ 14,500 ரூபாய், சீட்டு 8,500 ரூபாய், வாடகை 6,000 ரூபாய், பசங்க ஃபீஸ் 2,000 ரூபாய், கூட்டி பார்த்தா 31,000 ரூபாய். சம்பளம் வந்த 5வது நிமிஷமே 31,000 ரூபாய் காணாம போயிடுச்சு. அதாவது ஜனனி கிட்ட மிஞ்சறது வெறும் 14,000 ரூபாய் தான். இந்த 14,000த்துல தான் அந்த பெரிய நிஜ யுத்தமே ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, இதுல தான் ஒரு மாசத்துக்கான மளிகை வாங்கணும், பெட்ரோல் போடணும், கரண்ட் பில் கட்டணும், திடீர்னு கேஸ் தீந்து போனா அதுக்கும் காசு வைக்கணும். இது போதாதுன்னு அம்மா ஸ்கூல்ல இன்னைக்கு ப்ராஜெக்ட் செய்யணும், 200 ரூபாய் வேணும்னு பசங்க வந்து நிக்கும்போது ஒரு அம்மாவா ஜனனி அந்த 14,000த்துக்குள்ள எவ்வளவு பெரிய வித்தைய செய்யணும்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஒவ்வொரு தடவை காய்கறி கடைக்கு போகும்போதும் தக்காளி 80 ரூபாயா, சரி 1/2 கிலோவே போதும்னு மனச கல்லாக்கிக்கிட்டு வர்ற அந்த வழிய ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணால மட்டும்தான் உணர முடியும். காய்கறி வாங்குறதுங்கிறது இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு பெரிய பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் சவால். 45,000 சம்பளத்துல 31,000 வெளியில போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற அந்த 14,000 ரூபாயை வச்சு ஒரு குடும்பத்தை நிம்மதியா நடத்த முடியுமா? இல்ல இதுவே கடன்காரனாகிறதுக்கான ஆரம்பமா? இப்போ ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. உங்கள எத்தனை பேருக்கு மாசம் 20ஆம் தேதி ஆனா மீதி இருக்கிற காசை வச்சு எப்படி அடுத்த 10 நாள் ஓட்ட போறோங்கிற ஒரு பயம் வரும்? அந்த 20ஆம் தேதிக்கு மேல வர்ற ஒவ்வொரு ஃபோன் காலும் உங்களுக்கு நடுக்கத்தை தருதா? உங்க வீட்லயும் ஜனனிய மாதிரி இஎம்ஐ தொல்லை அதிகமா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. நாம எல்லாரும் ஒரே படகுல தான் இருக்கோமான்னு தெரிஞ்சுப்போம். ஜனனி, உங்களுக்காக ஒரு சின்ன ஐடியா. கையில இருக்கிற அந்த 14,000 ரூபாய இப்படி பிரிச்சு தாருங்களேன். மளிகை, கிராசரி 4,000 ரூபாய். மொத்தமாக வாங்காமல் லிஸ்ட் போட்டு தேவையானது மட்டும். காய்கறி மற்றும் பால் 3,500 ரூபாய். பெட்ரோல் 2,500 ரூபாய். ஈபி மற்றும் கேஸ் ஆவரேஜ் 1,500 ரூபாய். மிசலேனியஸ் திடீர் செலவு 2,500 ரூபாய். ஆனா இந்த கணக்க பேப்பர்ல மட்டும் எழுதுனா பத்தாது ஜனனி. இத உண்மையிலேயே செயல்படுத்த ஒரு பழங்காலத்து ஆனா பக்கா மாஸ் முறைய சொல்லித்தரவா? அதுதான் என்வலப் மெத்தட். அதாவது சம்பளம் வந்தவுடனே 5 கவர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கவர்லையும் நான் சொன்ன மாதிரி மளிகை, காய்கறி, பெட்ரோல்,
ஈபி கேஸ் திடீர் செலவுன்னு எழுதிக்கோங்க. அந்தந்த கவர்ல அதுக்கான பணத்தை வச்சிருங்க. இப்போ மேஜிக் என்னன்னா, காய்கறி வாங்க போறீங்களா? காய்கறி கவர்ல இருக்கிற காசை மட்டும்தான் எடுக்கணும். அந்த கவர்ல காசு காலியாயிடுச்சுன்னா அந்த மாசம் அதுக்கப்புறம் காய்கறி கிடையாது. இப்படி பண்றது மூலமா தேவையில்லாத செலவை நாம கண்ண மூடிக்கிட்டு குறைக்க முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 8500 ரூபாய் சீட்டு. அது ஒரு சேமிப்பு தான், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா அந்த 14500 இஎம்ஐ தான் உங்க பட்ஜெட்டை இடிக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த லோனை சீக்கிரம் அடைக்க பாருங்க. அதுவரைக்கும் நோ அவுட் சைட் ஃபுட் கொள்கையை கடைபிடிச்சா மாசம் ஒரு 1500 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். இந்த கவர் முறையை கேட்டுட்டு சிரிப்பீங்க. ஆனா உங்க பாட்டி காலத்துல அவங்க இப்படிதான் குடும்பத்தை கட்டுக்கோப்பா நடத்துனாங்க. நீங்க உங்க பணத்தை எப்படி கையாள்றீங்க? இது போல கவர் முறை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு யோசிச்சு சொல்லுங்க. பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் வந்த பணத்தை எப்படி தக்க வைக்கிறோங்கிறது தான். ஆனா ஜனனி, நம்ம எவ்வளோதான் பட்ஜெட் போட்டு கவரை பிரிச்சு வச்சாலும் ஒரு கட்டத்துல அந்த 14000 ரூபாங்கிறது ஒரு சுவரா மாறி நம்ம முன்னாடி நிற்கும். அந்த சுவரை தாண்டி போகணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடியாகணும். ஜனனி, நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஒருத்தரோட சம்பளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, வர்ற பணத்தை மிச்சப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் வர்ற பணத்தை அதிகப்படுத்துறது தான் நிரந்தர தீர்வு. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு திறமை கண்டிப்பா இருக்கும் ஜனனி. தையல் தெரியுமா? ஒரு சின்ன டெய்லரிங் யூனிட் ஆரம்பிங்க. சமையல் நல்லா வருமா? ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. இல்லனா அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுங்க. நீங்க மாசம் ஒரு 3000 இல்ல 5000 ரூபாய் சம்பாதிச்சா கூட அந்த பணம் உங்க வீட்டு பட்ஜெட்டுக்கு ஒரு பெரிய ஆக்சிஜன் மாதிரி இருக்கும். அது உங்க கணவரோட சுமையையும் பாதியா குறைக்கும். ஒரு பெண்ணால 1 ரூபாய மிச்சப்படுத்தவும் முடியும். அதே 1 ரூபாய வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கவும் முடியும். நீங்க வெறும் பட்ஜெட் மேனேஜர் மட்டும் இல்ல ஜனனி, நீங்க ஒரு பொருளாதார அமைச்சர். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு தோழிகளே, நீங்களும் ஒரு இல்லத்தரசியா? வீட்டு செலவை சமாளிக்க நீங்க வீட்ல இருந்தே ஏதாவது சின்னதா ஒரு தொழில் பண்றீங்களா? இல்ல ஏதாவது சாதிக்கணும்னு பிளான் வச்சிருக்கீங்களா? உங்க ஐடியாவை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒரு சின்ன ஐடியா ஜனனிய மாதிரி இருக்கிற எத்தனையோ பெண்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா அமையலாம். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன். இந்த கதை ஜனனியோடது மட்டும் இல்லங்க. 45,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஜனனிக்கு இருக்கிற அதே நடுக்கம்தான் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு இல்லத்தரசிக்கும் இருக்கும். ஏன்னா பிரச்சனை நம்ம சம்பளத்துல இல்ல, அந்த சம்பளத்தை நாம எப்படி திட்டமிடுறோங்கிறதுல தான் இருக்கு. ஜனனி, இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோன்னு நம்புறேன். அந்த 14,500 இஎம்ஐ ஒரு நாள் முடியும். அந்த 8,500 சீட்டு ஒரு நாள் ஒரு பெரிய தொகையா உங்க கைக்கு வரும். அது வரைக்கும் இந்த என்வெலப் மெத்தட் மூலியமா நீங்க போடுற ஒவ்வொரு சின்ன சின்ன கணக்கும் உங்க குடும்பத்தோட நிம்மதிக்கு நீங்க கட்டுற ஒரு பெரிய பாதுகாப்பாரன். நாமளும் ஒரு நாள் கடன் இல்லாம கவலை இல்லாம தலை நிமிர்ந்து வாழலாம். அதுக்கு தேவை ஒரு பெரிய லாட்டரி சீட் இல்ல, முறையான ஒரு பட்ஜெட்டும் அதை துல்லியமா கடைபிடிக்கிற உங்க மன உறுதியும் தான். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு இல்லத்தரசியோட பட்ஜெட் அந்த பணத்தையே ஒரு இடத்துல நிக்க வைக்கும். நீங்க வெறும் குடும்ப தலைவி இல்ல, நீங்க தான் உங்க வீட்டோட பொருளாதார பலம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு தோழிகளே, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு பட்ஜெட்ல நீங்க மிச்சம் பண்ண போற அந்த முதல் 100 ரூபாய் எது? அது அவசியமில்லாத பெட்ரோல் செலவா, லிஸ்ட் இல்லாம வாங்குற மளிகையா, இல்ல வெளியில சாப்பிடுற ஸ்நாக்ஸா? நீங்க மிச்சம் பண்ண போற அந்த முதல் 100 ரூபாய் என்னன்னு தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் ஜனனிக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோவை பார்க்குற ஆயிரக்கணக்கான மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு ஒரு புது ஐடியாவையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.